இப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன் பேச்சை. ரெட்டி சார் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னார்ல, அது நச்சுன்னு பட்டுருச்சு என் மனசுல. கணவனுடைய ஆபரேஷன் முடிஞ்ச உடனே வைஃப் கேட்டாளா, என் கணவருடைய இதயத்தை நீ நல்லா பாத்தியா, அதுக்குள்ள என்னை தவிர்த்து வேற யாரும் இல்லையே அப்படின்னு கேட்டதா சொன்னார். எனக்கு அவருடைய பேச்சில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, மெடிசன் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். ஆனால் அந்த மெடிக்கல் தொழிலை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை கலை நயத்தோடு தான் செய்ய வேண்டும். அதை ஆற்றலை கொண்டு வந்து நிறுத்தினார்ல, அதில் தான் அவருடைய வெற்றி இருப்பதாக நான் கருதுகிறேன். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு பெண் சொல்றா கடவுள்கிட்ட, முன்னால கணவன் நிற்கிறான், இன்னைக்கு இல்லை 7 ஜென்மம் போனாலும் நீ தான் எனக்கு கணவன், ஆனால் நான் உனக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தெரியுமா, நான் உனக்கு மனைவியா இருக்கணும்னு நான் வேண்டலை, உன் நெஞ்சு நேர்பவளாக நான் இருக்க வேண்டும் என்று அவள் கேட்பதாக ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனை, நான் ஆகியர் நீ நெஞ்சு நேர்பவளே என்கின்ற அந்த பாட்டை தொட்டு காட்டினார் ரெட்டி அவர்கள். எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்குங்க. நான் 2 உடல் உறுப்புகளில், சில தகுதி பெற்ற மனிதர்களின் 2 உறுப்புகளில் நான் கடவுளை பார்க்கிறேன். எங்கள் முறையில் கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆனால் 2 உறுப்புகளில் நான் பார்க்கிறேன். ஆசிரியர்களுடைய உதடுகளிலும் மருத்துவர்களுடைய விரல்களிலும் நான் இறைவனை பார்த்திருக்கிறேன். நான் யோசித்து யோசித்து நிற்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படிகளை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். பின்னால் வந்த மெடிக்கல் டீன், சவிதா மெடிக்கல் கல்லூரியினுடைய மெடிக்கல் டீன் தாமோதரன் அவர்கள் அதை சுட்டிக்காட்டினார்கள். 80,000 பேர் மேற்படிப்புக்கு தகுதியாகி இருக்கிறீர்கள். நீங்கள் நிலம் பெயர்ந்து, இந்த நிலையை பெயர்ந்து நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது, ஒரு குருவினுடைய உதடு அசைவுகளில் நான் இறைவனை பார்த்தேன். ஏதோ ஒரு செய்தி காற்று வாக்கில் நம்மை அப்படித்தான் வந்து சேரும். நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் அது நமக்கு புரிந்து போகும். ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில். அவரை என்னுடைய மகனார் ஜிடி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது, அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ்த்தளத்துல தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபார்டரியில இருந்தா. சின்ன சின்ன பீசஸா மரத்தை வெட்டி அந்த பீசஸ்க்குள்ள அவ ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில இருந்தா. ரொம்ப ஆக்யூரேட்டா அதை அவ செய்யணும். அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னவாக போற, நீ என்னவாக போறன்னு கேட்டார். அந்த 8ஆம் வகுப்பு மாணவி சொன்னாள், நான் சர்ஜன் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன். உடனே அவர் சொன்னார், டாக்டர் ஆக போறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த அக்யூரசியில கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது, அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன்ங்கிறாவ. எங்கிருந்து எங்க திங்க் பண்றாங்க பாருங்க. அதனால் தான் நீங்கள் நீட்டு கொண்டு வாங்க, நீட்டாமா கொண்டு வாங்க, எதை கொண்டு வந்தாலும் தென்னகத்து பிள்ளைகளை ஜெயிப்பதற்கு இன்னொரு தேசத்தில் பிள்ளைகள் மறுபடியும் மறுபடியும் தான் பிறக்க வேண்டும். ரொம்ப நீட்டா சிந்திக்கிறீர்கள். வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு சொல்லுவதற்கு என்று இந்த ஆசிரியரிடத்திலும் இந்த உங்களுடைய சகோதரியிடத்திலும் சில சொற்கள் உண்டு. எத்தனையோ பேர் முடியாது என்று விட்ட இடத்தில் தான் நீங்கள் முடியும் என்று நின்றிருக்கிறீர்கள். முதல்ல அதுக்கே நீங்க நிமிர்ந்து உட்காரலாம். யாரெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா நிமிர்ந்து உட்கார்ந்தீங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. 2 இன்ச்சு இப்பவே உயர்ந்திருக்கிறீங்க. சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிமிர்ந்து உட்கார்ந்தா 2 இன்ச்சு உயரலானா, வாழ்க்கையில் இவர்களுடைய பேச்சை எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்தால் எவ்வளவு உயரலாம். ரொம்ப நீட்டா மனசை அலர்ட்டா வச்சிருங்க, அதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆனா கிடையாது. உண்மையிலேயே ஹியூமர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எந்த டாக்டர் கிட்ட இருக்குதோ அவர்தான் மிக சிறப்பான மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்கிறார். ஹியூமர் இருக்கணுங்க. ஹியூமர் இல்லைன்னா அவன் ஏற்கனவே பாதி செத்து தான் வருவான். உங்களை பார்த்த உடனே அடுத்த நிலைக்கு கீழே இறங்காமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு ஆபரேஷன் தியேட்டர்ல எனக்கெல்லாம் சர்ஜரி நடந்திருக்குங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல எப்போ செடேஷன் கொடுத்துட்டு அந்த டாக்டர் கேட்பார், உன் பேர் என்ன,
நீ பேச்சாளரா, ப்ரொஃபஸரா இருக்கிறியா? ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. நீ எனக்கு கீழே இறக்கி விட, அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம் சார். எங்கே வேலை செய்றீங்க? கணக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். நம்பர் சொல்லுங்க. எவ்வளோ சார் சொல்லணும்? 1லேருந்து 10 சொல்லு. என் டாக்டர் எனக்கு சொன்னாருங்க, 1லேருந்து 10 சொல்லுனாரு. 1, 2. நான் நினைக்கிறேன் பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படிச்சுட்டு இந்த ஆள் கையில் சிக்கிக்கிட்டு நம்பர் சொல்கிறாரு. 1, 2 அப்படி சொல்லப்படாது. 10லேருந்து 9, 8ன்னு சொல்லு. செடேஷன் கொடுத்துருக்காங்க, ஏறுது அது உள்ள. நான் சிரிச்சிட்டேன். 10, 9, 8, 7, 6ன்னு சொன்னேங்க. 5ன்னு சொல்லும்போது வார்டில் இருக்கேன். கண்ணை திறந்து 5ன்னு சொன்னேன். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பலி எனக்கு தெரிஞ்சா, எனக்கு பேரன்பு கொண்ட, என் தாயை விடவும் பேரன்பு கொண்டவராக நான் பார்ப்பது பலி இல்லாமல் அல்லது வலியை நீக்கி மருத்துவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களைத்தான். மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சேவையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில், உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அல்ல, தனிப்பட்ட முறையில் எந்த துறையை நீங்கள் கையில் எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் சார்ந்த ஒரு பணிதான் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும். அதுதான் ரெட்டி சார் வேற வேற விதமா உங்களுக்கு சொல்லிட்டு போனார். அறம் சார்ந்த ஒரு பணி. இந்த அறம் சார்ந்த ஒரு பணியை கல்வியும் மருத்துவமும் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு. ஆனா அதை கையில் கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி. நான் ஆசிரியராக நிற்கிறேன், நீங்கள் மருத்துவராக நிற்கிறீர்கள். ரெண்டுமே ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன், ரொம்ப மிகப்பெரிய ப்ரொஃபஷன். இறைவனுடைய மிகப்பெரிய பெருங்கருணை இல்லாமல் அந்த ப்ரொஃபஷன் அவ்வளவு சீக்கிரமா மற்றவர்கள் கைக்கு வராது. நான் சமீபத்தில் ஒருத்தருடைய பேச்சு கேட்டேங்க. என் மனசில் சில சிந்தனைகள் வருகின்றன. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய குழந்தை சர்ஜன் ஆகிறதுக்கான ஒரு லிங்க் எப்படி கொடுத்துச்சோ, பெரிய விஷயங்களை சிந்திப்பதற்கான வார்த்தைகளை நான் இதோ உங்களுக்கு தருகிறேன். என் வார்த்தைகளிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போய் உள்ள இன்பிட்வீன் லைன்ஸ் நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் அவர் பேச்சை கேட்கிறேன். ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கும் அவருடைய பேச்சுக்கும் பணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று என்னால் விலகிவிட முடியும். ஆனா ரொம்ப ஆழமா பண்ணனா என்னால இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். அதை எந்த சொல்லையும் யார் ஒருவர் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் அந்த துறையில் ஜெயிக்கிறார்கள். நீங்க புத்தருடைய ஒரு மந்திரம் கேட்டிருக்கீங்களா? புத்த மதத்தினுடைய மந்திரம் எப்பவுமே அந்த சாதுஸ், அந்த மாங்க் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புத்தம், அப்புறம் தம்மம் சரணம், ரெண்டாவது சங்கம் சரணம் கச்சாமி, மூணாவது தர்மம் சரணம் கச்சாமி. 3 பெற்றோர்கள் தான் சொல்லுகிறீர்கள். பிள்ளைகளுக்கு தெரியல பாருங்க, இல்லை தெரிந்தும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. நான் இதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய 20-25 வருட அனுபவத்திற்கு பிறகு வேண்டுமானாலும் இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். புத்தம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா, ஒரு துறைக்குள் நீங்கள் போகிறீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த துறைக்குள் போயிருப்பீர்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் போயிருப்பீங்க. அதனால் அந்த குருவிற்கும் யார் உங்களை இந்த துறைக்கு அழைத்து சென்றார்களோ அவர்களுக்கும் சரணம். புத்தம் சரணம் கச்சாமி. சரி, புத்தம் சரணத்தோடயே இருந்துடலாமா? இல்லையா. புத்தர் எங்கே கூட்டிட்டு போனாரோ அந்த சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோட நிக்கணுமா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட நிக்கணுமா? சரி, இன்ஸ்டிடியூஷனோடயே நின்னுடலாமா? இன்ஸ்டிடியூஷன் மாற வேண்டாமா? தாமோதரன் சொன்ன மாதிரி மாறலாம். தனி மனிதனை புத்தனை விட்டு சங்கத்தை விட்டாலும் அந்த புத்தனும் சங்கமும் போதித்த கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதற்காக தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள்னு அவர் சொன்னாருங்க. தனி மனிதனும் இன்ஸ்டிடியூஷனும் முக்கியம் இல்லை, மிக முக்கியம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான். மனித சேவை என்கின்ற இந்த கொள்கையிலே நம்மை நாமே மிக ஆழமாக இணைத்துக் கொண்டிருத்தல். பணம் எல்லாரும் சம்பாதிக்கலாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துல. வேலை செஞ்சா பணம் கிடைக்கும். ஆனால் எவ்வளவு என்பதான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார். நீ 5 கோடி சம்பாதிக்கிறியா, சம்பாதிச்சுக்க, ஆனா சாவரத்துக்குள்ள அதை சமூகத்திற்கு திருப்பி கொடுத்துட்டு போயிடு. அதே மாதிரி சம்பாதிச்சினார். கஷ்டங்க. 1 கோடி சம்பாதித்து விட்டு நம்முடைய குடும்பத்திற்காக செலவு செய்து கொண்டாலும் பிறகு மறுபடியும் அந்த கோடியை சம்பாதித்து திருப்பி கொடுக்கணுமா சமூகத்துக்கு. சமூகத்திற்கு என்று நமக்கு ஒரு மிக முக்கியமான பணி இருக்கிறது. அந்த பணியை எடுத்துக்கொள்வதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், போராடு, வாழ்க்கையில் போராடு. சுடும் வரைக்கும் தான் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி.
போராடும் வரைக்கும் தான் மனிதன், போராடுன்னு பேசிட்டு இருந்தேங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் நிதானம் வந்துருச்சு.